அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய உலகில் எங்கு பார்த்தாலும் பெண்களும் ஆண்களும் ஒன்றாக படிக்கின்றனர், வேலை செய்கின்றனர், மால்களில் உலாவுகின்றனர். இதற்கிடையில் ஒரு கேள்வி அடிக்கடி எழுகிறது. மஹரம் இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் நட்பு வைத்திருக்கலாமா? அவர்கள் ஒன்றாக நேரம் செலவிடலாமா? இஸ்லாமின் பார்வையில் இந்த கேள்விக்கு மிக தெளிவான பதில் உள்ளது. குர்ஆன் கரீமில் அல்லாஹ் பெண்களிடம் கூறுகிறான், மஹரமில்லாத ஆண்களிடம் மென்மையாக பேசக்கூடாது, அது மற்றவர்களின் மனதில் தவறான எண்ணங்களை உருவாக்கலாம். அதேபோல் முஸ்லிம் ஆண்களிடம் கூறுகிறான், மஹரம் இல்லாத பெண்ணை பார்த்தால் பார்வையை தாழ்த்த வேண்டும். முதல் பார்வை தற்செயலாக இருந்தால் அதில் தவறில்லை, ஆனால் அந்த பார்வையை ரசிக்க முயன்றால் அது தவறு. இதுவே இஸ்லாமின் வழிகாட்டல். இப்போது ஒரு சமூக பரிசோதனை பற்றி பேசுவோம். அது சமூக ஊடகங்களில் வைரலானது. ஒரு லிஃப்ட்டுக்குள் ஒரு இளம்பெண் கவர்ச்சியான உடையில் ஒரு இளைஞனுடன் நிற்கிறாள். லிஃப்டில் ஒரு கேமரா உள்ளது, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. அந்த பெண் இளைஞனை பார்த்து புன்னகைக்கிறாள், ஒரு செய்தியை தர முயல்கிறாள். ஆனால் இந்த இளைஞன் என்ன செய்தான்? அவன் இஸ்லாமின் வழிகாட்டலை பின்பற்றினான். தன் பார்வையை தாழ்த்தி அந்த பெண்ணை பார்க்க கூட முயலவில்லை. லிஃப்டின் கதவு திறக்கும் வரை பொறுமையாக காத்திருந்து பின்னர் வெளியேறினான். அவனால் அங்கு அந்த பெண்ணுடன் பேசியிருக்க முடியும், கேலி செய்திருக்க முடியும், ஆனால் அவன் அதை செய்யவில்லை. ஏனெனில் அந்த லிஃப்ட்டுக்குள் வேறு யாரும் பார்க்காவிட்டாலும் அவனுடைய ரப்பான அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். இன்று சமூக ஊடகங்களிலும் மற்ற ஊடகங்களிலும் நாம் பலவற்றை காண்கிறோம். மஹரம் இல்லாதவர்கள் நட்பை தொடங்குகிறார்கள், ஒன்றாக நேரம் செலவிடுகிறார்கள். ஆனால் இது பல நேரங்களில் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது. சிலர் கூறுவார்கள், நாங்கள் முதலில் தொழில் உருவாக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், வீடும் வாகனமும் வேண்டும், பின்னர் திருமணம். ஆனால் இந்த காத்திருப்பு நீண்டு போகும்போது பலர் எல்லைகளை மீறுகிறார்கள். ஷரியத்தில் அனுமதிக்கப்படாதவற்றை செய்கிறார்கள். அது பாவத்துக்கு வழிவகுக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான மிக அழகான நட்பு திருமணத்தின் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும். ஒருவரை நீங்கள் விரும்பினால், அவர்களுடன் வாழ விரும்பினால், முதலில் நிக்காஹின் பாதையை தேடுங்கள். அவர்களை உங்கள் வாழ்க்கை துணையாக்கி மரியாதையுடன் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள். அப்போது அல்லாஹ்வின் அருளால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஆனால் உங்கள் சூழலை மாற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கல்லூரியிலோ அலுவலகத்திலோ ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருந்தால் உங்கள் பொறுப்பு உங்கள் மீதே உள்ளது. உங்கள் பார்வையை தாழ்த்துங்கள், உங்கள் வார்த்தைகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்துங்கள். அல்லாஹ்வை நினைத்து தவறான பாதையில் செல்லாமல் கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இஸ்லாமின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். அப்போது அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலும் வேலையிலும் பரக்கத், ஆசீர்வாதம் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ்.